அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அது கேள்வி. ஸோ 13 இதே மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்களா? ரைட், 13 ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நேரமா கமெண்ட் பண்ணாத ஆளுங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆன்சர். 13க்கு ஏ கசின். 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கசின். ரைட், ஆப்ஷன் ஏ கசின், மாமா மகன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஆப்ஷன் ஏ கசின், மாமா மகன் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ரோஹித்துக்கும் அனிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா மாமா மகன் அப்படிங்கிறது கரெக்ட். ரைட், எல்லாத்தாலையும் ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படிங்கிறது ட்ரை பண்ணுங்க. ரைட், 13A. குட், ஓகேங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ரோஹித் தன் தந்தையின் மனைவியின் ஒரே சகோதரின் மகன் என அனில் அறிமுகப்படுத்துகிறான். ஸோ அனில் அப்படிங்கிற ஒருத்தர் ரோஹித் அப்படிங்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்துறாரு. என்ன அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா, ரைட், தன் தந்தையின், அனிலுக்கு ஒரு அப்பா இருக்காரு, தந்தையின் மனைவியின், ரைட், அனிலனுடைய அம்மா இருக்காங்க, ஒரே சகோதரனின், அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க. நான் மேல போட்டிருக்க லைன் என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியில பிறந்திருப்பாங்க, அதனால அந்த மேல இருக்க லைன் போட்டு, சகோதரனின் மகன் யாருங்க? ரோஹித். ஸோ ரோஹித் யாரு அப்படின்னா, ரைட், அனில் அப்படிங்கிற ஒருத்தருடைய அப்பாவினுடைய ஒய்ஃபனுடைய ஒரே சகோதரனுடைய மகன். இப்போ அனிலுக்கு ரோஹித் என்ன உறவு? அனிலுக்கு ரோஹித் யாரு அப்படின்னா, அனிலனுடைய அம்மாவனுடைய தம்பியோ சகோதரன், அம்மாவனுடைய தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தவங்களுடைய பையன் தான் ரோஹித். இப்ப நான் ஜென்ரேஷன் எவ்வளவு மேல போனாலும் ரோஹித்தும் அனிலும் ஒரே ஜென்ரேஷன்ல தான் இருக்காங்க, அதனால ஒரே லைனுக்கே வந்துட்டேன். ரைட், அனிலுக்கு மேல போனேன், அடுத்து கீழே மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டேன். அப்ப அனிலுக்கு ரோஹித் யாரு அப்படின்னா மாமா பையங்கிறதுனால கசின் சொல்லலாம். அது மாமா பையனா சித்தப்பா பையனா? இல்ல அம்மா கூட பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது மாமா பையனே தான். ஸோ மாமா பையங்கிறதுனால கசின், மாமா பையன் அப்படிங்கறதுனால கசின், மாமா மகன் அப்படிங்கறது ஆன்சர். 13வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எல்லாருக்கும் கிளியரா புரியுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? 13க்கு ஏ. ரைட், ஆன்சர் பண்ணவங்க எல்லாமே வெரி குட். ரைட், அடுத்து போலாங்க. அடுத்து 14வது கேள்வி. ஸோ 14வது கேள்வியில இப்ப ஏ பிளஸ் பி அப்படிங்கிறத ஏ இஸ் த சன் ஆஃப் பி, ஏ மைனஸ் பிங்கிறதுக்கு ஒரு ரிலேஷன், ஏ இன்டு பினா ஒரு ரிலேஷன், ஏ டிவிஷன் பினா ஒரு ரிலேஷனை கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு பினாலும் ஒரு ரிலேஷனை கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பி பிளஸ் கியூ அப்படின்ட்டு. அதுல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல இந்த பி பிளஸ் ஆர் மைனஸ் கியூ இதுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீயை டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன்ஸை பாத்தீங்கன்னா என்ன கேள்விக்கோ அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ரைட், முதல்ல ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணிடலாமா? இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏ வந்து பியின் சகோதரர், ஏ பியின் மகன், இந்த மாதிரி டைரக்டா கொடுத்துருந்தாங்க. இங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பிளுக்கான ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடியே கொடுத்து வச்சுட்டாங்க. அதுல இருந்து நம்ம எடுத்து எழுத போறோம். இப்போ ஏ பிளஸ் பினா என்ன அர்த்தம்? பியின் மகன் ஏ அப்படின்னு அர்த்தம். ஏ பிளஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தங்க? பியின் மகன் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ பி பிளஸ் ஆர் அப்படின்னா ஆரின் மகன் பி அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஆரினுடைய மகன் பி, ஆரினுடைய மகன் பி. இப்ப ஆர் மைனஸ் கியூ அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? பி இன் மனைவி ஏ. அப்ப கியூவின் மனைவி ஆர், கியூவினுடைய மனைவி ஆர் அப்படின்னா கியூ அப்படிங்கிறது மேல், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரைட், இவங்க ரெண்டு பேரும் ஒரு, இவங்களுக்கும் இவங்களையே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவா இருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸ்குள்ள போகலாம். Q is the father of P. கரெக்டா? P இன் தந்தை Q அப்படிங்கிறது கரெக்ட். P இன் மகன் Qங்கிறது தப்பு, P இன் மாமா Qங்கிறது தப்பு, P இன் சகோதரன் Qங்கிறதும் தப்பு. அப்ப Q is the father of P. P இன் தந்தை Q. ஸோ 14வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Q is the father of, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய சிம்பிளுக்கான ரிலேஷனை முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருப்பாங்க. அது மூலியமா நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணி அந்த ரிலேஷனை இன்க்ளூட் பண்ணி நீங்க ஒரு ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல பார்த்து ஆன்சர் பண்றாங்க. ரைட், இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஏற்கனவே என்ன கொடுத்துருப்பாங்க? ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. என்னன்னா பி இன் மகன் ஏ, பி இன் மனைவி ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஆரின் மகன் பி, ஆரின் மனைவி கியூ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப டைரக்டா கொடுத்திருக்கும் பொழுது டைரக்டா நம்ம எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எழுதியிருப்போம். இப்ப இந்த இடத்துல இந்த சிம்பிள்ஸ் மூலியமா எடுத்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. So given data only 2 data A and B only, but in question 3 data. ஓகேங்க, ரைட். இது நீங்க இது ரெண்டும் ஒரு ரிலேஷனுங்க. இது ரெண்டும் ஒரு ரிலேஷனுங்க. இப்போ P பிளஸ் R அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, Pக்கும் Rக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எடுத்து யூஸ் பண்ணிக்க போறீங்க. அடுத்து R மைனஸ் Qன்னு சொல்லும் பொழுதுங்க, Rக்கும் Qக்கும் மைனஸ் அந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன சிம்பிள் இருக்கோ அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த 3 ரைட். இன்னும் ஈக்குவேஷன்ல இதை விட பெருசாவும் இருக்குங்க. ரைட். இன்னும் பெருசாவுமே வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கலாம். இந்த ஆப்ஷன் பாருங்க. 1, 2, 3, 4ன்னு இருக்கு. அப்போ எம்முக்கும் டீக்கும் என்ன தொடர்பு? அடுத்து இந்த டாலர் சிம்பிளுக்கு இவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு? அடுத்து இந்த அட்டு சிம்பிளுக்கு இவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்புங்கிறத நீங்க ரிலேட் பண்ணணும். இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலியமா. சரிங்களா? ரைட். சோ கிவன் டேட்டால இந்த 3மே சேர்ந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கிவன் டேட்டால பிளஸ்ங்கிற சிம்பிள் 2 பேருக்கு நடுவுல இருந்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு? மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் 2 பேருக்கு நடுவுல இருந்துச்சுன்னா அவங்க 2 பேருக்கு என்ன தொடர்பு? அதே மாதிரி இன்டூ, அதே மாதிரி டிவிஷன், அதே மாதிரி ஈக்குவல் டு. சரிங்களா? ரைட். இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் நடுவுல ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ரிலேஷனை நீங்க ரிலேட் பண்ண போறீங்க. அடுத்து 15வது கேள்வி போலாமா? அதே கான்செப்ட்ல 15வது கேள்விங்க. P இன்டூ R டிவிஷன் டிவைடட் Q. இப்போ P இன்டூ ஆர்னா என்ன ரிலேஷன் அப்படிங்கறத இந்த கேள்வியில இருந்து பாருங்க. P இன்டூ ஆர். சோ B யினுடைய சகோதரன் A அப்படின்னு சொல்றாங்க. B யின் சகோதரன் A. அப்போ R இன் சகோதரன் P. R இன் சகோதரன் P. இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியில பிறந்திருக்காங்க. நான் கொஞ்சம் கீழே கூட எழுதிக்கிறேன். R இன் சகோதரன் P. இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியில பிறந்திருக்காங்க. R இன் சகோதரன் P. சோ அடுத்தது R டிவிஷன் Qன்னு சொல்லும் பொழுது டிவிஷன் என்ன ஆபரேஷன் அப்படிங்கறது பார்ப்போம். வகுத்தல் அப்படிங்கிறது B இன் தாய் A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B இன் தாய் A. அப்ப Q இன் தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா R. Q வினுடைய தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா R. அப்ப R ஒரு ஃபீமேல். இவங்க Qக்கு வந்துட்டு அம்மாவா இருக்காங்க. Q மேலா ஃபீமேலான்னு கேள்வியில சொல்லல. ஓகே. இங்க நம்ம வரலாம். ஆப்ஷன் A Q இன் தந்தை Pன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இல்ல. Q இன் தந்தை 2 ஆப்ஷன் அப்படியே இருக்கா? ரைட். இங்க பிரதர்ன்னு இருந்திருக்கணும். தந்தைங்கிறது தப்பு, சகோதரன் இருந்திருக்கணும். சோ பிரதர்ன்னு இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல சகோதரன்ங்கிறது இருந்திருக்கு. ரைட். சோ எல்லாமே ரைட். ஓகே. PQலயே தான் இருக்கா? ரைட். சோ நெக்ஸ்ட் Q இன் தந்தை P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. Q இன் மாமா Pன்னு சொல்லியிருக்காங்க. Q னுடைய அம்மா R. அம்மா கூட பிறந்த ஒரு மேல் வந்து P. அப்போ Q னுடைய மாமா P அப்படிங்கிறது கரெக்டா? Q னுடைய மாமா P. P is the uncle of Q. P is the uncle of Q. Right? P is the uncle of Q. Correct. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் C கரெக்ட்டுங்க. ரைட்டா? So 15வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் C வருதுங்களா? அங்கிள். 15க்கான ஆன்சர் ஆப்ஷன் C. இன்னொரு முறை ரிப்பீட் பண்றாங்க. ரைட். இப்போ இந்த ஃபேமிலி ட்ரீயை டிரா பண்றதுல யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இல்லைங்களா? ரைட். இப்போ ஆரினுடைய சகோதரன் P அப்படின்னு சொன்னனால இப்ப எழுதிட்டோம். இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. அடுத்து Qவினுடைய அம்மா ஆறுன்னு சொன்னனால இப்படி எழுதிட்டோம். இந்த ஃபேமிலி ட்ரீ முடிஞ்சுச்சு. இப்போ கேள்வியில இருந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா Qவினுடைய மாமா Pன்னு சொல்றாங்க. கரெக்ட். Qவினுடைய அம்மா R. அம்மா கூட பிறந்த ஒரு மேல் பர்சன் தான் P. அப்போ Qவினுடைய மாமா P அப்படிங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் சி. P is the uncle of Q அப்படிங்கிறது கரெக்ட். ரைட். சோ காப்பி பண்ணிக்கோங்க. எடுத்து போவோம் 16வது கேள்விக்கு. ரைட். 16 நீங்க ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணலாமா? 16 ரைட். நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஈக்குவல்ட்டுக்கும் பிளஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணுங்க. ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணாவே ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ 16வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி டாட்டர் அப்படின்னு சொல்றீங்க. செக் பண்ணிடலாங்க. ஸோ 16வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி டாட்டர்ன்னு சொல்றீங்க. செக் பண்ணிடலாம். ரைட். ஸோ
இதுல என்ன ரிலேஷன் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஈக்குவல் அப்படிங்கிறது எங்க இருக்குங்க? ஏ இஸ் அ சிஸ்டர் ஆஃப் பி. பியின் சகோதரி ஏ. பியின் சகோதரி ஏ. ஸோ அந்த மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் கியூ. ரைட். பியின் சகோதரி ஏ அப்படின்னா ஆரின் சகோதரி பி அப்படின்னு அர்த்தம். ஆரின் சகோதரி பி அப்படின்னா இவங்க ஃபீமேல். அடுத்து பிளஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட் தான். பியின் மகன் ஏ. பியின் மகன் ஏ. அந்த மாதிரி கியூவின் மகன் ஆர். அப்போ கியூவினுடைய மகன் ஆர். அப்ப கியூனுடைய மகன் ஆர்னா கியூனுடைய பொண்ணு பி. இப்ப கேள்விக்கு ஆப்ஷனுக்குள்ள போகலாம். கியூவின் அத்தை பி தப்பு. கியூவின் மகள் பி கரெக்ட். கியூவின் சகோதரியின் மகள் ரைட். இன்னொரு ரிலேஷன் எல்லாம் போகல ரைட். அப்ப இது தப்பு. கியூவின் சகோதரன் பி சகோதரி பி அப்படிங்கிறது தப்பு. கியூவினுடைய மகள் பிங்கிறது கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்ட். ரைட். பி இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ. 16வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. கியூ பி இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ. ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி மற்றவங்களுக்கும் வந்திருக்குங்களா? ஸோ பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மெயினான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்க 3 பேர்த்த நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ரைட். 3 ரிலேஷன் இருக்க போதுங்க. ஸோ அது எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி ஃபேமிலி ட்ரீயை நம்ம டிரா பண்றோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ரைட். அதே மாதிரி ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். இங்க ஒன்னொன்னா நம்ம எழுதலாம். என்ன கேள்வினா ஏ ஹேஷ்டாக் ஏ டாலர் பி, ஏ ஸ்டார் பி, அடுத்து ஏ அட் பி. ரைட். இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா எண்ணின் பாட்டி எம் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்ல சரியா இருக்குன்னு கேட்கறேன். இதுக்கு முன்னாடி ரிலேஷனை கொடுத்துட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இப்ப என்னன்னா ரைட், இந்த இந்த கேள்விக்கு எது ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். இப்ப நம்ம ஆப்ஷன் ஏல இருக்கிறத அதே மாதிரி ரிலேட் பண்ணலாம். எம் ஸ்டார் டி டாலர் என் அட்டு ஆர். ரைட். எம் அப்படிங்கிற ரைட். இந்த இடத்துல இந்த ஆல்பபெட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கொடுத்தது ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட். ஆனா கேட்டது பிக்யூஆர்எஸ்ன்னு போன கேள்வியில பார்த்தோம். இங்கேயும் எம்என்ங்கிற மாத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. பியின் தாய் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ டீயினுடைய தாய் எம். டீயினுடைய தாய் எம் அப்படிங்கறது எழுதியாச்சு. அடுத்தது டீயுக்கும் எண்ணுக்கும் நடுவுல டாலர். டாலர் அப்படின்னா பியின் தந்தை ஏ. அப்போ எண்ணினுடைய தந்தை டி. எண்ணினுடைய தந்தை அப்படிங்கிறவங்க டி. ரைட். நெக்ஸ்ட் எண்ணுக்கும் ஆருக்கும் ரிலேஷன் பாருங்க. அட்டு. அட்டுங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. பியின் மனைவி ஏ. ஆரின் மனைவி என் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆரின் மனைவி என். ரைட். ஆரினுடைய மனைவி என். அப்ப ஆர் மேலா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரைட். இப்ப நம்ம கேட்ட கேள்வி இதுல அப்ளை ஆகுதான்னு பாருங்க. எண்ணின் பாட்டி எம். ரைட். கரெக்ட் தானே? எண்ணினுடைய அப்பா டி, அப்பாவோட அம்மா எம். அப்போ எண்ணினுடைய பாட்டி எம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கே வந்திருக்கு. நான் அடுத்ததையும் வெரிஃபை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கரெக்டா வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க ஃபேமிலி ட்ரீ டிரா பண்றீங்க. ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த கேள்விக்கு சரியா வருதான்னு பாருங்க. எண்ணினுடைய பாட்டி எம்னு சரியா வர மாதிரி எந்த ஈக்குவேஷன் வரும் தான் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துருச்சு. நம்ம செகண்ட் ஈக்குவேஷனும் எழுதுவோம். ஆப்ஷன் பி எழுதலாம். ஸோ எம் ஸ்டார் டி டாலர் ஆர் அட்டு என். ஸோ எம்முக்கும் டிக்கும் நடுவுல ஸ்டார். ஸ்டார் அப்படிங்கிறது பியின் தாய் ஏ. அப்போ டியின் தாய் எம். ரைட். டியின் தாய் எம். அடுத்தது டாலர் ஆறு கூட. டாலர் அப்படிங்கிறது பியின் தந்தை ஏ. அப்ப ஆரின் தந்தை டி. ஆரினுடைய தந்தை டி. அடுத்து அட்டு அப்படிங்கிறது பியின் மனைவி ஏ. எண்ணின் மனைவி ஆர். இப்ப ஆறு மனைவி ஆயிட்டாங்க. என் அப்படிங்கிறது மேல் ஆயிட்டாங்க. ரைட். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுடைய அப்பா தான் டி. இப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பாக இருக்காங்க. இப்ப கேள்வியில எண்ணின் பாட்டி எம்மா அப்படின்னு பாக்குறாங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆறு தான் அவங்களுடைய பேத்தி. அந்த பேத்தியினுடைய ஹஸ்பண்ட் எண்ணு. சரிங்களா? அப்போ எண்ணின் பாட்டி எம்மானா கிடையாது. அதாவது எண்ணுக்கு எம் பாட்டி வயசுல தான் இருக்க போறவங்க. ஆனா அந்த பிளட் ரிலேஷன் படி அவங்க பாட்டியானா கிடையாது.
எண்ணின் பாட்டி எம்மா அப்படின்னு கேட்டா கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தப்பு. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் சியும் தப்பா தான் இருக்க போகுது. ஏன்னா ஆப்ஷன் ஏவே சரியா வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தப்பா இருக்கும். ஸோ அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளுடைய பிராக்டிஸ்க்காக ஆப்ஷன் சில இருக்கிறதுக்கும் ஒரு ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணி பாருங்க. ஆப்ஷன் டில இருக்கிறதுக்கும் ஒரு ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணி பாருங்க. சரிங்களா? ரைட். ஸோ அப்ப 17வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. யாருக்காவது ஆன்சர் வந்திருக்கா? 17வது கேள்வி. ரைட். நம்ம போடல. ஓகேங்க. ஸோ 17வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. ரைட். அந்த குடுத்திருக்கிறதுல இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது சரியா இருக்கு அப்படிங்கிற மாரி நீங்க ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணிட்டு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுருங்க. ஸோ எல்லா இடத்துலயும் மெயின் ஃபேமிலி ட்ரீய நம்ம டிரா பண்றது தான். ரைட். ஸோ மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த மாரி தான் இருக்க போகுது. நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா? ரைட். 18வது கேள்வி இப்ப நம்ம பேசுன மாரியான கேள்வியே தாங்க. ஸோ 19, 20 அந்த மாரி கேள்வியே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. 19வது கேள்வி, 20வது கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. சரிங்களா? ரைட். அந்த கேள்விகள் பார்த்தாவே உங்களுக்கு படிச்சாவே ஆன்சர் பண்ணிற முடியும். கிட்டத்தட்ட அது பிளட் ரிலேஷனே இல்லன்னு சொல்லலாம். ஆக்சுவலா அது பிளட் ரிலேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி தாங்க. ஆனா நம்ம பிளட் ரிலேஷன்னா எந்த அளவுக்கு யோசிச்சிருப்போம். அத விட சிம்பிளா அந்த ஃபேமிலில எத்தன ஆண்கள் இருக்காங்க, எத்தன பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாரியான கேள்வி 19, 20. அந்த ஸ்டேட்மெண்ட்ட படிச்சு பார்த்தாவே உங்களால பதில் சொல்லிற முடியுங்க. அடுத்து 21ல இருந்து அதே மாரியான கேள்விகள் தாங்க. சரிங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட். ஆ உங்களுடைய பிராக்டிஸ்க்காக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. நம்ம ஸ்டார்ட்டிங்ல முன்னாடி பார்த்திருந்திருக்கோம். ஆ நம்ம 3 விதமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். 1 ஆரம்பத்துல 4, 5 ஸ்டேட்மெண்ட் குடுக்குற மாரி ஒண்ணு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃபோட்டோகிராஃப பத்தி யாரோ ஒருத்தர் சொல்ற மாரியான ஒரு கான்செப்ட் பார்த்திருந்தோம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரியான ஒரு கோடிங், டிகோடிங் மாரிங்க இது. ரைட். இப்ப ஏ பிளஸ் பின்னா ஒரு ரிலேஷன், ஏ மைனஸ் பின்னா ஒரு ரிலேஷன். அதுல வந்து அந்த ஈக்குவேஷன குடுத்து அதுலருந்து கேள்வி கேட்கிறது. கேள்வி கேட்டு அதுலருந்து ஈக்குவேஷன ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிற மாரி 17வது கேள்வியில பார்த்திருந்தோம். 19, 20ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளட் ரிலேஷன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஜெனரலான கேள்வி தாங்க. நீங்க ஃபேமிலி ட்ரீ எல்லாம் பெருசா டிரா பண்ற அளவுக்கு இல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்ததுல இருந்து எத்தன ஆண்கள் இருக்காங்க, எத்தன பெண்கள் இருக்காங்கங்கிறத சொல்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தாங்க. சோ அடுத்தது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 கேள்விகளும் இதே மாரியான ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாரியான கேள்விகள். ரைட். நீங்க ஹோம் ஒர்க்கா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். சோ இதனுடைய அதனுடைய ஆன்சர்ஸ் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது வந்துற போதுங்க. நீங்க சரியா ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அப்ப நீங்க அந்த பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாபிக்கும் நம்ம 7த் டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளட் ரிலேஷன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நெறைய நம்ம பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்குங்க. அதனால நம்ம டெஸ்ட்ல நெறைய குடுக்கலாம். ஸோ சிபிடி டெஸ்ட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய கேள்விகள பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆப்ஷன்ல இருந்தா சூஸ் பண்ணலாமா? அப்படின்னு ஒருவேளை இந்த கேள்விக்கு கேட்டிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல இந்த கேள்வி 17வது கேள்விக்கு கேட்டிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். 17வது கேள்வி வந்து எண்ணனுடைய பாட்டி எம் கண்டிப்பா கிடையாதுங்க. சரிங்களா? ரைட். அவங்களுடைய பிளட் ரிலேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஓன் பார்ட்டியா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? இப்ப எண்ணின் பாட்டி எம்னா என்ன அர்த்தங்க? ஓன் பார்ட்டி தானே. ரைட். அ ஆர் வந்து ஆ ஆரினுடைய அப்பா டி அப்படின்னா, அப்பாவ தானே டீன்னு சொல்லுவோம். அப்பா வயசுல இருக்கவங்கள டீன்னு அங்க நம்ம ரிலேட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ரைட். அதனால ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் கிடையாதுங்க. போத் ஏ அண்ட் பி இருக்காது. போத் ஏ அண்ட் பி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, பிய நம்ம கரெக்ட்டான ரிலேஷன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ரைட். ஓகே. ஸோ 18வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ 18வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. எஸ் இஸ் டாட்டர் ஆஃப் பி. ரைட். நம்ம அடுத்த கிளாஸ்ல அத செக் பண்ணிருவோங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் நீங்க போட்டு பாருங்க. அப்படி போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் வருங்க. நீங்க நோட் பண்ணி வைங்க. அதுல போட்டு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு கேள்வி பர்ட்டிகுலரா டவுட் இருக்கு அப்படின்னா, அதையும் நோட் பண்ணி வைங்க. ஸோ அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட்டிங்ல இப்ப எப்படி நம்ம மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டாபிக் உள்ள போனோமோ, அந்த மாரி அடுத்த கிளாஸ் நம்ம வரும்பொழுது பிளட் ரிலேஷனுடைய அந்த மீதி 10 கேள்வியினுடைய ஆன்சர்ஸ் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு, இன்கேஸ் அதுல யாருக்காவது ஆன்சர் வேரி ஆகுது, டவுட் இருக்கு அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் உள்ள போலாம். ரைட்? ஓகேங்க. டவுட் எதுவும் இல்ல அப்படின்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் வரும்பொழுது நம்ம அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். 7த் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரீசனிங்ல. அடுத்து 8வது டாபிக் உள்ள போகலாம். ஸோ
27 டாபிக்ல 7 நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 20 டாபிக்க நோக்கி நம்ம போகலாம்.